8 விதமான ஜெப முறைகளை குறித்தும் ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ಅವಾಗ 8 ವಿಧವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕುರಿತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. விசுவாசமுள்ள ஜெபம், ವಿಶ್ವಾಸವುಳ್ಳ ಪ್ರಾರ್ಥನೆ, கூடி ஜெபிக்கிற ஜெபம், ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆ, விண்ணப்பிக்கிற ஜெபம், ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆ, நன்றியோடு ஜெபிக்கிற ஜெபம், ಕೃತಜ್ಞತೆಯೊಂದಿಗೆ ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆ, ஆராதனையின் ஜெபம், ಆರಾಧನೆಯ ಪ್ರಾರ್ಥನೆ, பரிசுத்த உபவாச ஜெபம், ಪರಿಶುದ್ಧ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ, மன்றாட்டு ஜெபம், ಅಳುವ ಪ್ರಾರ್ಥನೆ, பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து ஜெபிக்கிற ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದೊಂದಿಗೆ ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆ. இப்படி ஜெபத்தை குறித்து நமக்கு வேதாகமம் ஆரம்பம் முதல் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ಪ್ರಾರ್ಥನೆ ಬಗ್ಗೆ ಆದಿಕಾಂಡದಿಂದ ಪ್ರಕಟಣೆವರೆಗೂ ನಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತದೆ ವೇದವು. முதல் ஜெபம் எங்க இருக்கு தெரியுமா? ಮೊದಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಹೆಂಗೆ ಇರುವುದು ನಮಗೆ? ஏன்னா அது கொஞ்சம் விசேஷமானது அதுதானே. முதல் ஜெபம், ಮೊದಲ ಪ್ರಾರ್ಥನೆ ஆதியாகமத்தின் புத்தகம் ಆದಿಕಾಂಡದ ಪುಸ್ತಕ 4ஆம் அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 26ஆம் வசனத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. 26ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒருவேளை தமிழ்ல கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் இருக்கும். ತಮಿಳಲ್ಲಿ ಇದೆ. ஆனா ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ಇಂಗ್ಲಿಷಲ್ಲಿ ನೋಡುವಾಗ call upon the name of the Lord என்று சொல்லப்படுகிறது. call upon the name of the Lord ಎಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவனுடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டார்கள். ದೇವರ ನಾಮವನ್ನು ನೋಡಿ ಕೂಗಿದರು. தேவ நாமத்தை நோக்கி பார்த்தார்கள். ದೇವರ ನಾಮವನ್ನು ನೋಡಿದರು ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. எப்போ? ಯಾವಾಗ? ஆதாமினுடைய பேர காலத்துல, ಮೊಮ್ಮಕ್ಕಳ ಕಾಲದಲ್ಲಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்றைய காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ಆ ಕಾಲದ ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பெரிய ஆசீர்வாதங்களை தந்து கொண்டே இருக்கிறார். ದೇವರ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆச்சரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ಆಶ್ಚರ್ಯದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரே ஒரு எங்களுடைய சபையில நடந்த ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் தொடர்ந்து போகிறேன். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆದ ಒಂದು ಘಟನೆ ಹೇಳಿ ನಿಮಗೆ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತೇನೆ. முக்காணி என்கிற கிராமத்துல ಮುಕ್ಕಾಣಿಪದ ಗ್ರಾಮದಲ್ಲಿ முதல் என்னுடைய ஊழியத்தை தொடங்கினேன். ಮೊದಲ ಸೇವೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ದೆವು. எல்லாருக்கும் திருச்செந்தூர் தெரியும். ಎಲ್ಲರಿಗೂ ತಿರುಚಂದ್ರ ಗೊತ್ತು. அந்த திருச்செந்தூருடைய வாசல் என்று சொல்லலாம். ಆ ತಿರುಚಂದ್ರದ ಬಾಗಿಲ ಅಂತ ಹೇಳಬಹುದು. பயங்கர விக்கிரகம் இருக்கு. ಭಯಂಕರ ವಿಗ್ರಹಗಳ ಸ್ಥಳ. இதுவரைக்கும் இன்னொரு சபை அங்க தொடங்க முடியல. ಇದುವರೆಗೂ ಇನ್ನೊಂದು ಸಭೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சமாதான காரணனாகிய ஒரு மனுஷனை அங்க வச்சிருந்தார். ದೇವರಿಗೆ ಸಮಾಧಾನದ ಮನುಷ್ಯರು ಇಟ್ಟಿದ್ದರು. ஆகவே அந்த சபை தொடங்க முடிந்தது. ಅಲ್ಲಿ ಸಭೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಾಯಿತು. 7 வருஷம் அங்க ஊழியம் செய்தேன். 7 ವರ್ಷ ಸೇವೆ ಮಾಡಿದೆವು. ஆண்டவர் ஆத்மாக்களை தந்தார். ದೇವರು ಆತ್ಮವನ್ನು ಕೊಟ್ಟರು. புதிய இடம், ಹೊಸ ಸ್ಥಳ. ஆனா இன்றைக்கு தேவன் சபை நிறைய ஆத்மாக்களை ಸಭೆ ತುಂಬ ಆತ್ಮವನ್ನು அங்கே தந்திருக்கிறார். ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்னொரு பாஸ்டர் அங்க ஊழியம் செய்து ಇನ್ನೊಂದು ಸೇವಕರು ಸೇವೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. க்ளோரி என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, ಗ್ಲೋರಿ ಎಂಬ ಸಹೋದರಿ blood cancer, ಬ್ಲಡ್ ಕ್ಯಾನ್ಸರ್, கண்ணு மூக்கு வாய் இங்கெல்லாம் சரீரத்துல ஹோல்ஸ் இருக்குதோ blood வந்துட்டே இருக்கு. ಕಣ್ಣು ಮೂಗು ಎಲ್ಲ ಶರೀರದಲ್ಲಿ ತುಪ್ಪಳ ಎಲ್ಲ ಬ್ಲಡ್ ರಕ್ತ ಬರ್ತಾ ಇರ್ತದೆ. ನಾನು என்னுடைய மனைவி, ನನ್ನ ಮನೆಯವರು அந்த சபை ஆரம்பிக்க உதவி செய்த சகோதரர், ಆ ಸಭೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ ಸಾಯಪಡ ಸಹೋದರರು இவங்கதான் அந்த சபையில இருக்கணும் ஆரம்பம். ಇವರೇ ಆರಂಭದ ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. ஒரு விசுவாசி ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ இந்த காரியத்தை கேள்விப்பட்டு ಈ ಕಾರ್ಯವನ್ನು அந்த சகோதரியை சபைக்கு கொண்டு வந்துட்டான். ಆ ಸಹೋದರ ಸಭೆಗೆ ತಂದರು. பிளட் கேன்சர். ಬ್ಲಡ್ ಕ್ಯಾನ್ಸರ್. நான் போய் நிக்கிறேன். ನಾವು ನಿಲ್ಲಿದ್ದೇವೆ. அந்த சகோதரியினுடைய வேதனையை பார்த்து எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. ಆ ಸಹೋದರ ವೇದನೆ ನೋಡಿ ನಮ್ಗೆ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. பாட்டு படிக்கல, ஆராதனை செய்யல, ஒண்ணும் செய்யல. ಆರಾಧನೆ ಏನು ಆರಾಧನೆ ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ. அப்ப நானே என்னுடைய மனைவி அந்த சகோதரத்துல சொல்லி நம்ம இவங்களுக்காக ஜெபிக்கலாம். ನಾವು ನಮ್ಮ ಹೆಂಡತಿ ಸಹೋದರರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. அவங்களுடைய வேதனையை பார்க்கும் பொழுது ಅವರ ವೇದನೆ ನೋಡುವಾಗ ஒன்றுமே செய்ய முடியல. ಏನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. ஆகவே ஜெபிக்கலாம். ಆಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ஜெபித்தோம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆವು. ஒரு மணி நேரம் அவங்களுக்காக ஜெபித்தோம். 1 ಗಂಟೆ ಕಾಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆವು. டாக்டர்ஸ் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. ಡಾಕ್ಟರ್ಗಳು ಕೈ ಬಿಡಪಟ್ಟ ಪರಿಸ್ಥಿತಿ. மிஞ்சி போனா 3 மாசம் இவங்க இருப்பாங்க. ಮಿಂಚಿ ಹೋದ್ರೆ 3 ತಿಂಗಳು ಇರ್ತಾರೆ. அப்புறம் இவங்களுக்கு மரணம் தான். ನಂತರ ಇವರಿಗೆ ಮರಣವೇ. ஆகவே ஜெபித்தோம். ಅದಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆವು. தொடர்ந்து ஜெபித்தோம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆವು. நான் ஜெபம் பண்ணிட்டு தூத்துக்குடி வந்துட்டேன். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ತೂತುಕುಡಿಗೆ ಬಂದಿದ್ದೆವು. இரவு 1 மணி இருக்கும். ರಾತ್ರಿ 1 ಗಂಟೆ ಇರಬಹುದು. அங்கே இருந்து ஃபோன் வருது. ಅಲ್ಲಿಂದ ಫೋನ್ ಬಂದಿತ್ತು. அந்த சகோதரி மரிக்கும் தருவாயில ಆ இருக்கிறாங்க. ಸಹೋದರಿ ಸಾಯುವಂತ ತರುವಾಯಿದ್ದಾರೆ ಅಂತ. நீங்க இப்போ வர முடியுமா? ಇವಾಗ ಬರಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. சில சகோதரர்களை அழைத்து கொண்டு மறுபடியும் இந்த 1 மணிக்கு அங்க போனோம். சில சகோதரர்கள் ಕರೆದುಕೊಂಡು 1 ಗಂಟೆಗೆ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇರಿದೆವು. வீட்டுல ஜெபித்தோம். ಮನೆಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. அவருடைய கணவர் ஒரு குடிகாரர். ಅವರ ಗಂಡ ಒಬ್ಬ ಕುಡಿಯೋರು. 2 பிள்ளைங்க, 2 ಮಕ್ಕಳು, 2 பெண் பிள்ளைங்க, 2 ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು, சின்ன பிள்ளைங்க, ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். ಎಲ್ಲ ಅಳುತ್ತಿದ್ದಾರೆ. பக்கத்தில் உள்ள கிராமத்து ஜனங்கள் எல்லாம்
மரணத்தை பார்த்து எப்படா இவங்க மரிப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து ಪಕ್ಕದ ಗ್ರಾಮ ಜನರೆಲ್ಲ ಯಾವಾಗಲೂ ಸಾಯ್ತಾರೆ ನೋಡು ಕಾಯ್ತಿದ್ದಾರೆ. நாங்க இந்த இரவிலே ಆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನಾವು அமைதியாக நாங்கள் ஜெபித்தோம். ಸುಮ್ಮನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. ஆண்டவரே, ದೇವರೇ, இந்த சகோதரியை நீ முன்குறித்தீரானால் ಈ ಸಹೋದರನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. நீ ஜீவனை கொடுத்து ನೀವು ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟು இந்த இடத்துல ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ சபை ஆத்துமாக்கள் வரும்படிக்கு ಸಭೆ ಆತ್ಮಗಳು ಬರುವಂತೆ இந்த சகோதரியை நீங்க சாட்சியா ಈ நிறுத்துங்க. ಸಹೋದರ ಸಾಕ್ಷಿಗೆ ನಿಲ್ಲಿಸಿದ್ರು. ஜெபம் பண்ணிட்டு வர ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬಂದರು. அவங்க சாகல. ಅವರು ಸಾಯಲಿಲ್ಲ. மறுபடியும் 2 நாள் கழிச்சு ಪುನಃ 2 ದಿವಸ ಕಳೆದುಕೊಂಡು மறுபடியும் அதே மாதிரி இரவிலே ஃபோன் பண்ணாங்க. ಅದೇ ರೀತಿ ಮಧ್ಯರಾತ್ರಿ ಫೋನ್ ಬಂದಿತ್ತು. அவங்க மரிக்கிற மாதிரி இருக்கிறாங்க, நீங்க வாங்க. ಅವರು ಸಾಯುವುದರಿಂದ ನೀವು ಬಂದಿದ್ದೀರಿ. மறுபடியும் போய் ஜெபம் பண்ணோம். ಪುನಃ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். ಕರ್ತನ ಅದ್ಭುತ ಮಾಡಿದರು. ஹல்லேலூயா. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ಮುಂದಿನ ದಿನ ಭಾನುವಾರ சபைக்கு வந்துட்டாங்க. ಸಭೆಗೆ ಬಂದರು. நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்க. ಚೆನ್ನಾಗಿ ಆರೋಗ್ಯವಾಗಿದ್ದರು. கேட்டா உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கிறது? ನಿಮಗೆ ಹೇಗಿದೆ ಅಂತ ಕೇಳಿದರು. எனக்கே தெரியுது, ನನಗೆ ಗೊತ್ತು, ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார். ದೇವರು ನನಗೆ ಸುಖವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. அதுக்கப்புறம் ಅದರ ನಂತರ அவங்களுடைய குடும்பத்தார் மற்ற உறவினர்கள் மத்தியில ஆண் பிள்ளைகளே கிடையாது. ಅವ್ರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬಂಧುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಗಂಡು ಮಗುವೇ ಇಲ್ಲ. அவங்க சொன்னாங்க, ಅವ್ರು ಹೇಳಿದರು, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்க வேண்டும். ನನಗೊಂದು ಗಂಡು ಮಗು ಕೊಡಬೇಕು. பிளட் கேன்சர் ಬ್ಲಡ್ ಕ್ಯಾನ್ಸರ್ சாகும் தருவாயில் இருந்தவங்க ಸಾಯುವಂತ ಕೈಯಲ್ಲಿರುವವರು ஆண்டவர் திரும்ப ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். ಪುನಃ ದೇವರು ಗಂಡು ಮಗುವನ್ನು ಕೊಟ್ಟರು. இப்போ அவங்க +2 முடித்து கல்லூரி படித்து கொண்டிருக்கிறார். ಇವಾಗ ಸೆಕೆಂಡ್ ಪಿ ಯು ಸಿ ಕಾಲೇಜ್ ಓದುತ್ತಿದ್ದಾನೆ. இன்றைக்கும் ஜீவனுள்ள சாட்சியா ಇದು இருக்கிறார். ಜೀವನದ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದಾನೆ. ஜெபம் பெரிய காரியங்களை சாதிக்கும். ಆ ಕಾರ್ಯ ಕಾರ್ಯ ಸಾಧಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஆகவேதான் நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ಆದರೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ நம்ம ಬಂದಿದ್ದೇವೆ. ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவரிடத்திலே பதில் உண்டு. ನಾವು ಮಾಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವರ ಬಳಿಗೆ ಉತ್ತರವಿದೆ. ஆனா நம்ம சோர்ந்து போகாம ನಾವು தொடர்ந்து ಸೋತು ஜெபிக்கணும். ಹೋದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. பழைய ஏற்பாட்டுல ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ಆ ದೇವರಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ஆசரிப்பு கூடாரத்தை ಆ ದೇವರ ಗುಡಾರದಲ್ಲಿ மோசேக்கு செய்ய சொன்னார். ಮೋಸೆಗೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದರು. ஹல்லேலூயா. ஹalleluya. மோசே எல்லாவற்றையும் செய்துவிட்டு ಮೋಸೆ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿಬಿಟ್ಟು கடைசியில ಕೊನೆಯದಾಗಿ தூப வர்க்கம் ಧೂಪವರ್ಗ என்கிற ಎಂಬ பொருளை செய்து ಒಂದು ವಸ್ತು அந்த ஆசரிப்பு நடத்துள்ள தூப பீடத்திலே ದೇವರ ಧೂಪ ಪೀಠದಲ್ಲಿ தூப வர்க்கம் இடும்படிக்கு சொன்னார். ಇಡುವಂತ ಹೇಳಿದರು. அந்த தூப வர்க்கத்திலே ಆ ಧೂಪವರ್ಗದಲ್ಲಿ 4 வித பொருட்களை 4 ವಿಧವಾದ ವಸ್ತುಗಳನ್ನು ஆண்டவர் சேர்க்க சொன்னார். ಅದರಲ್ಲಿ ಸೇರಿಸಲಿಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳಿದರು. ஒன்று ಒಂದು வெள்ளை போலம், வெள்ளை போலம். வெள்ளை போலம், இரண்டாவது ಎರಡನೇದು குங்கிலியம், ಕುಂಬಿಲಿಯಂ, மூன்றாவது ಮೂರನೇದು அல்பான் பிசி, ಅಲ್ಪಾನಿಸಿ, நான்காவது ನಾಲ್ಕನೇದು சாம்பிராணி. ಸಾಂಬ್ರಾಣಿ. யாத்ராகமம் ವಿಮೋಚನಕಾಂಡ 30ஆம் அதிகாரம் 30ನೇ ಅಧ್ಯಾಯ 34 முதல் 34ರಿಂದ 37ஆம் வசனம் வரைக்கும் 37ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ யாத்ராகமம் 30 ವಿಮೋಚನಕಾಂಡ 30 34 முதல் 37 வசனங்கள் வரை 34ರಿಂದ 37 ತನಕ இந்த 4 பொருட்களையும் ಈ 4 ವಸ್ತುಗಳನ್ನು ஆண்டவர் சேர்த்து தூபமிட சொன்னார். ದೇವರು ಸೇರಿಸಿ ಧೂಪ ಬಿಡಕ್ಕೆ ಹೇಳಿದರು. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நம்முடைய ஜெபமானது ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದು ஆண்டவருக்கு முன்பதாக ದೇವರ ಮುಂದೆಯಾಗಿ தூபமாக இருக்கிறது. ಧೂಪವಾಗಿರಬೇಕು. சுகந்த தூபம், ಸುಗಂಧ ಧೂಪವಾಗಿದೆ. வாசனையுள்ள தூபமாயிருக்கிறது. ವಾಸನೆಯುಳ್ಳ ದೀಪವಾಗಿದೆ. நம்முடைய ஜெபமாகிய தூபத்தை ನಮ್ಮ ಸ್ವಲ್ಪ ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿ ಧೂಪವನ್ನು ஆண்டவர் நுகர்ந்து பார்த்து ದೇವರ ನೋಡಿ நமக்கு பதிலை தருகிறார். ನಮಗೆ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾನೆ. புதிய ஏற்பாட்டுல ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ நாம் பார்க்கும்போது ನಾವು ನೋಡುವಾಗ ஆண்டவராகிய கர்த்தர் ದೇವರಿಗೆ ಕರ್ತನು அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನ ಮುಖಾಂತರವಾಗಿ ஜெபத்தை குறித்து சொல்லும் பொழுது ಪ್ರಾರ್ಥನೆ ಬಗ್ಗೆ ಹೇಳುವಾಗ ஆண்டவர் ದೇವರು விண்ணப்பம், ವಿಜ್ಞಾಪನೆ, ஜெபம், ಪ್ರಾರ್ಥನೆ, வேண்டுதல், ಬೇಡಿಕೆ, ஸ்தோத்திரம் ಸ್ತೋತ್ರ என்கிற காரியத்தை ಎಂಬ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் தீமோத்தேயு மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನ ತೀಮೋಥಿ ಮುಖಾಂತರವಾಗಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். ಒಂದು ಬೇಡ ಅಂತ ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. எல்லா ஜனத்தாருக்காகவும் ಎಲ್ಲ ಜನರಿಗೋಸ್ಕರವೂ விண்ணப்பத்தோடும் ವಿಜ್ಞಾಪನದೊಂದಿಗೆ, ஜெபத்தோடும் ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ, வேண்டுதலோடும் ಬೇಡಿಕೆಯೊಂದಿಗೆ, ஸ்தோத்திரத்தோடும் ಸ್ತೋತ್ರದೊಂದಿಗೆ என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ದೇವರ ಬಗ್ಗೆ ಹೇಳುವಂತಿದೆ. நான் அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி நான் சொல்ல விரும்புகிறேன். ಎರಡು ಕಂಪೇರ್ ಮಾಡಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ನಾವು ಇಚ್ಛಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. பழைய ஏற்பாட்டுல ಹೊಸ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ தூப வர்க்கத்துக்காக ಧೂಪ ವರ್ಗದಲ್ಲಿ வெள்ளை போலம், வெள்ளை போಲವು, குங்கிலியம், ಕುಂಬಿಲಿಯಂ, அல்பான் பிசின், ಅಲ್ಪಾಸಿ, சாம்பிராணி. ಸಾಂಬ್ರಾಣಿ. ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನಿಗೆ அந்த காரியத்துடைய நிஜத்தை ஆண்டவர் ಆ வெளிப்படுத்துகிறார். ಕಾರ್ಯದ ನಿಜವನ್ನು ದೇವರು ತೋರ್ಪಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. வெள்ளை போலம் வெள்ளை போಲವನ್ನು விண்ணப்பத்திற்கான ವಿಜ್ಞಾಪನೆಗೆ
ಸಾಂಬ್ರಾಣಿ ಸ್ತೋತ್ರಕ್ಕೆ ನಡೆಯ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಗುರುತಾಗಿದೆ. இந்த 4 காரியங்களையும் ಈ 4 ಕಾರ್ಯಗಳನ್ನ கொஞ்சம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ಸ್ವಲ್ಪ ಹೇಳಿ ಮುಗಿಸೋಣ. வெள்ளை கோலம், ಬಿಳಿ ಹಾಲು ಬಿಳಿ. இது வந்து மரத்துல உள்ள பட்டைய குத்தும் போது மரத்தில் வந்து பட்டையை சுற்றுவாங்க, அதிலிருந்து பெறப்படுகிறதா ಅದರಿಂದ ಬರುವಂತ ಹಾಲು ಪುಡಿಯಾಗಿದೆ. இது கசப்பா, ಇದು ತುಂಬಾ ಹಸಿರಾಗಿರುತ್ತೆ, ಆದರೆ ವಾಸನೆ உள்ளது, ತುಂಬಾ ಸುವಾಸನೆ ಇರುತ್ತದೆ. அதனாலதான் தூபவர்க்கத்தில் ஆண்டவர் சேர்ந்து ಅದರಿಂದ ಧೂಪವನ್ನು ಸೇರಿಸಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. இது விண்ணப்பத்துக்கு அடையாளம், ಇದು ವಿಜ್ಞಾಪನೆಗೆ ಗುರುತಾಗಿದೆ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯದವರೇ, விண்ணப்பம் என்பது ವಿಜ್ಞಾಪನೆ ಎಂಬುದು நம்முடைய மனதில் இருந்து, ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಿಂದ, சிந்தையில் இருந்து, இருதயத்தில் அது எப்படி குத்தப்பட்டு கிடைக்கிறதோ ಹೇಗೆ ಚುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿರುತ್ತೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ மிகுந்த ஒரு பாரத்தோடு ஜெபிக்கிறது. ತುಂಬಾ ಭಾರದೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು. இதுக்கு வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை சொன்னா, ಇದಕ್ಕೆ ವೇದದ ಉದಾಹರಣೆ ಹೇಳಬೇಕಂದ್ರೆ அன்னாள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ನಮಗೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿದೆ. மனம் கசந்து ಮನದೊಂದಿ இருதயத்தில் உள்ளதையெல்லாம் ಹೃದಯದಲ್ಲಿರುವುದೆಲ್ಲವನ್ನ ஊற்றி ஜெபித்தார், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. அதுதான் விண்ணப்பம், ಅದೇ ವಿಜ್ಞಾಪನೆ ಆಗಿದೆ. நம்முடைய இருதயத்தின் பாரங்களை அறிந்திருக்கிற தேவன், ನಮ್ಮ ಹೃದಯದ ಭಾರವನ್ನು ತಿಳಿದ ದೇವರು அவர் பதில் தருவார், ಅವರು ಉತ್ತರ ಕೊಡುವರು, அவர் பதில் தருவார், ಅವರು ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾರೆ. ನಮಗಾಗಿ ಸಭೆಗಾಗಿ நம்முடைய பகுதிக்காக ನಮ್ಮ ಭಾಗದಲ್ಲಿ ஜெபிக்கும் போது ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಭಾರದೊಂದಿಗೆ, மனதின் பாரத்தோடு, ಮನಸ್ಸಿನ ಭಾರದೊಂದಿಗೆ அன்னாள் ஜெபித்த ஜெபத்தை போல ಅಣ್ಣನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಪ್ರಾರ್ಥನೆ ಹಾಕಿ நாம் ஜெபிக்கும் போது ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ தேவன் பதில் தருவார். ದೇವರು ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾರೆ. எஸ்தரின் ஜெபம் நமக்கு தெரியும், ಎಸ್ತರನ ಪ್ರಾರ್ಥನೆ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿದೆ. 8ஆம் அதிகாரத்திலே 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಮೊರ್ದೆಕಾய் சொல்லுகிறார், ಮೊರ್ದೆಕಾಯಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உனக்கு இந்த ஸ்தானம் கிடைத்திருப்பது ನಿನಗೆ ಈ ಸ್ಥಾನ ದೊರಕಿರುವುದು ஆண்டவராலே கிடைத்திருக்கிறது, ದೇವರಿಂದ ದೊರಕಿರುವುದು. நீ ஜெபிக்கலன்னு சொன்னா ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ நம்ம எல்லாரும் மடிந்து விடுவோம். ನಾವೆಲ್ಲರೂ ಮರೆತು ಹೋಗ್ತೇವೆ. சொல்ற பாருங்க, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, நான் என் தோழிகளோடு ನನ್ನ ಸಹೋದರರು ಸಹ நான் வேண்டுதல் செய்வோம், ನಾನು ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ நீங்களும் எனக்காக ನೀವು ನಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. மேதிய பெர்சிய ராஜ்யத்தினுடைய கட்டளை என்னன்னா, ರಾಜನ ಒಂದು ಕಟ್ಟಳೆ ಅಂತ ಹೇಳಿದರೆ, ராணியாக இருந்தாலும் ರಾಣಿಯಾಗಿದ್ದರು அனுமதி இல்லாம ராஜ சமூகத்துக்கு போக முடியாது, ಅನುಮತಿಯಿಂದ ರಾಜ ಸಭೆಗೆ ಹೋಗುವುದು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. வீட்டுலதான் மனைவி, ಮನೆಯಲ್ಲೇ ಹೆಂಡತಿ, ராஜாங்க சபையிலே ರಾಜನ ಸಭೆ ராஜ அனுமதி இன்றி போக முடியாது. ರಾಜನ ಅನುಮತಿ ಇಲ್ಲದೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಆಗುತ್ತಿಲ್ಲ. அதுக்காகத்தான் அவர் 3 நாள் உபவாசம், ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು 3 ದಿವಸ ಉಪವಾಸದಲ್ಲಿದ್ದಾರೆ. ஜெபித்தார், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. ஆண்டவர் பெரிய காரியத்தை ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಮಾಡಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எசேக்கியா ராஜா, ಎಸೆಕಿಯ ರಾಜನು உத்தமன், தேவனுக்கு முன்பாக உத்தமன், ದೇವರ ಮುಂದೆ ಉತ್ತಮನು, தைரியமா சொல்றான், ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, நான் உமக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கிறேன். ನಾನು ಮುಂದೆ ಉತ್ತಮನಾಗಿ ನಡೆಯುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ நம்மளால சொல்ல முடியுமா? ನಮ್ಮಿಂದ ಹೇಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஏன் எனக்கு தெரியாது, ಯಾಕೆ ನಮಗೆ ಯಾಕೆ ஏசாயா தீர்க்கதரிசி ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನೆ அரண்மனை முற்றத்தை விட்டு கூட போகல, ಅರಮನೆಯ ಹತ್ರ ಕೂಡ ಹೋಗಲಿಲ್ಲ. என்ன சொல்லிட்டு போறான், ಏನು ಹೇಳಿ ಹೋಗುತ್ತಾರೆ, நீர் சீக்கிரம் மரித்து போவீங்க, ನೀನು ಬೇಗ ಸಾಯುವಿಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. வெளியே கூட போகல, ಹೊರಗಡೆ ಸಹ ಹೋಗಲಿಲ್ಲ. எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்தை கேட்டு ಎಸೆಕಿಯ ರಾಜ ಪ್ರಾರ್ಥನೆ திரும்ப ரிட்டர்ன் வருகிறான். ಪುನಃ ರಿಟರ್ನ್ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. ஏன்? ಯಾಕೆ? எசேக்கியா எசேக்கியா மனம் கசந்து ஜெபிக்கிறான். ಹೃದಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ஏன் ஆண்டவரே? ಯಾಕೆ ದೇವರೇ? கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறான். ಕಣ್ಣೀರಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. சூப்பரமாய் திரும்பி ஜெபிக்கிறான். ಗೋಡೆಗತ್ತಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ஒரு இமை பொழுதிலே ಒಂದು ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ಅದೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿ எந்த தீர்க்கதரிசி மரித்து போவான் என்று சொன்னானோ ಯಾವ ಪ್ರವಾದನೆಯು ಬಂದಿದ್ರೆ ಸಾಯ್ತು ಹೇಳಿದರು. அதே தீர்க்கதரிசி ரிட்டர்ன் ರಿಟರ್ನ್ ಬಂದು உனக்கு ஆண்டவர் ನಿನಗೆ ದೇವರು 15 வருஷத்துக்கு கூட்டிட்டு 15 ವರ್ಷ ಕೂಡಿಸಿಕೊಳ್ಳಲಿದ್ದಾರೆ. அதுதான் விண்ணப்பம். ಅದೇ ವಿಜ್ಞಾಪನೆ. ಎರಡನೇದು குங்குலியம். ಗುಲ್ಗಲ. இந்த குங்குலியம் என்பது ಗುಲ್ಗಲ ಎಂಬುದು ஒரு சமுத்திரத்திலே கடல் பகுதியில் இருக்கிற ஒரு பாறையிலே காணப்படுகின்ற ಸಮುದ್ರದಲ್ಲಿರುವ ಒಂದು ಬೆಟ್ಟದ ಭಾಗದ ಸಿಂಹದ ஒரு வித உயிரினத்திலிருந்து இதை எடுக்கிறாங்க. ಜೀವನ ವಸ್ತು ತೆಗೆದಿದ್ದಾರೆ. இதுல இந்த உயிரினத்துல செல் ஓடு மேலே இருக்கிற அந்த தோடுன்னு சொல்லுவாங்க. ಚಿಪ್ಪು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಇದನ್ನ. அது கடினமாக இருக்கும். ಅದು ತುಂಬಾ ಕಠಿಣವಾಗಿರುತ್ತದೆ. அதை இடித்து நொறுக்கி ಅದನ್ನು ಚಚ್ಚಿ குங்குலியமாக ಅದಕ್ಕಾಗಿ இதுவும் வாசனை திரவியங்களிலே ஒன்று. ಇದು ವಾಸನೆ ಕೊಡುವುದರಲ್ಲಿ ಒಂದು. இது எதை காண்பிக்கிறது? ಯಾವುದನ್ನು ತೋರಿಸುತ್ತೆ? ஜெபம். ಇದು ಪ್ರಾರ್ಥನೆ. ஜெபம் என்பது என்ன? ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದೇನು? போராடுவது. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. பலவந்தத்தோடு ಬಲವಂತದೊಂದಿಗೆ எனக்கு இதை செய்யுங்க, ನನಗೆ ಇದು ಮಾಡಿದ್ದೇವೆ. இதுக்கு யார்
ಇದು ಯಾರ ಪ್ರಾರ್ಥನೆ? யாக்கோபினுடைய ಯಾಕೋಬನ ಪ್ರಾರ್ಥನೆ. போராடி ஜெபித்தான். ಹೋರಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದವರು. என்னை ஆசீர்வதித்தாருடைய ನಾನು ಆಶೀರ್ವದಿಸಲೇಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ. அதுதான் ஜெபம். ಅದೇ ಪ್ರಾರ್ಥನೆ. ஹalleluya. ಹalleluya. ஆண்டவர் ஆசீர்வதித்தாரா? ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿದರಾ? இஸ்ரவேல் பேர் மாத்தி ಇಸ್ರಾಯೇಲ್ ಹೆಸರನ್ನು ಬದಲಾಯಿಸಿ இன்னைக்கு நமக்கு முற்பிதாக்களிலே ஒருவனாக ನಮ್ಮ ಮುಂದೆ ತಂದೆಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬರಾಗಿದ್ದಾರೆ. இன்னைக்கு அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ಇವತ್ತು ಅವರು ಆಶೀರ್ವಾದವಾಗಿದ್ದಾರೆ. ஸ்தோத்திரம். ಸ್ತೋತ್ರ. ஹalleluya. ஹalleluya. மத்தேயு 6ஆம் அதிகாரம் ಮತ್ತೆ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ. ஆண்டவர் ஜெபத்தை பற்றி கற்றுக் கொடுக்கும்போது ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಬಗ್ಗೆ ತಿಳಿಸಿ ಹೇಳಿಕೊಡುವಾಗ அந்த பரமண்டல ஜெபத்திலே ಆ ಪರಲೋಕದ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ 11ாம் வசனம் 11ನೇ ವಾಕ್ಯ இன்றைக்கு வேண்டிய ಇವತ್ತು ಬೇಡಿದಂತ ஆகாரத்தை ಆಹಾರವನ್ನ எங்களுக்கு தாரும். ನಮಗೆ ಕೊಡಿರಿ ಎಂದು ಹೇಳಿದರು. அதுதான் பலவந்தத்தோடு ஜெபிப்பது. ಅದೇ ಬಲವಂತವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು. இன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். ಇವತ್ತು ಬೇಕಾಗಿರುವಂತ ಆಹಾರವನ್ನು ಕೊಡಿರಿ. தானியேல் 6:10 ದಾನಿಯೇಲ 6:10ರಲ್ಲಿ தானியேல் ஜெபிக்கிறான். ದಾನಿಯೇಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. கட்டளைகள் எல்லாம் ಆ வெளிப்பட்டால் ಕಟ್ಟಳೆಯನ್ನು ತೋರ್ಪಡಿಸಿದರು. என்ன நடந்தாலும் பரவாயில்லை ಏನು ನಡೆದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ஜெபிக்கிறான். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹalleluya. அதுதான் ஜெபம். ಅದುವೇ ಪ್ರಾರ್ಥನೆ. தைரியமாக ஜெபிக்கின்ற ஜெபம். ಧೈರ್ಯವಾಗಿ ಮಾಡುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆ. அதுதான் குங்கிலியத்தை காண்பிக்கிறது. ಅದೇ ಮುಗಿಲನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. மூன்றாவது அல்பான்பிசிங். ಮೂರನೇದು ಗಂಧ ಚಕ್ಕೆ. இது வேண்டுதலுக்கு அடையாளமாயிருக்கு. ಇದು ಬೇಡಿಕೆಗಳು ಗುರುತಾಗಿದೆ. வெள்ளை கோலம், ಹಾಲಿನ ಹುಡಿ, குங்கிலியம், ಮುಗಿಲಿಯ, அல்பான்பிசிங் ಗಂಧದ ಚಕ್ಕೆ இதெல்லாம் சேர்ந்த ಇದೆಲ್ಲವೂ ಸೇರಿಸಿ வாசனை பொருள். ವಾಸನೆಯ ಒಂದು இதுல இந்த அல்பான்பிசிங் ಇದು ಅರ್ಪಣಿಸಬಹುದು. எந்த ஒரு ஈக்களும் வராதபடி பாதுகாக்கின்ற ஒரு மருத்துவ குணமுடையது. ಯಾವ ಒಂದು ನೊಣವು ಬರದ ಹಾಗೆ ಕಾಯುವಂತ ಒಂದು ವೈದ್ಯಕೀಯ ವಸ್ತುವಾಗಿದೆ. அதாவது கெட்டு போகாமல் பாதுகாப்பது. ಕೆಟ್ಟು ಹೋಗದ ಹಾಗೆ ಕಾಯುವಂತದಾಗಿದೆ. இது வேண்டுதலுக்கு அடையாளம். ಇದು ಒಂದು ಬೇಡಿಕೆಗೆ ಗುರುತಾಗಿದೆ. இன்டர்செஷன். ಮನ್ರಾಡಿ ಜಪಿக்கின்ற ಜಪ. ಅಳುತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು. ஒருவருக்கு ஒருவராக மன்றாடி ಜಪಿக்கின்ற ಒಬ್ಬರನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು. நாம் அப்படித்தான் ஜெபிக்கின்றோம். ನಾವು ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நம்ம மாத்திரமல்ல, ನಾವು ಮಾತ್ರವಲ್ಲ, இந்த பகுதி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ಈ ಭಾಗ ಪೂರ್ತಿ இந்த ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಬೇಕು. பகுதியில் இருக்கிற சபைகளெல்லாம் ಈ ஆசீர்வதிக்கப்பட ಭಾಗಗಳೆಲ್ಲ ಸಭೆಗಳು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಬೇಕು. கிராமங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட ಗ್ರಾಮಗಳೆಲ್ಲ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಬೇಕು என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ಎಂದು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. யோபு நண்பர்களுக்காக ஜெபித்தார். ಸ್ನೇಹಿತರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. ஆண்டவர் அவனை ஆசீர்வதி. ದೇವರು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. செத்த ஈ ಸತ್ತಂತ ನೊಣ பரிமள தைலத்தை அனுசரிச்சிருமா? ಪರಿಮಳದ ಏನು ಮಾಡ್ತದೆ? கெட்டு போக ಕೆಟ್ಟೋಗಿ ಮಾಡ್ತದೆ. அப்ப நம்முடைய வாழ்க்கையில், ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ, ஜெப வாழ்க்கையிலே ಪ್ರಾರ್ಥನೆ ಜೀವನದಲ್ಲಿ எந்த காரியம் நம்மளை கெட்டு போக பண்ணுகிறது, ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ಕೆಡುವಂತೆ ಮಾಡುತ್ತೋ அதை ஜெயிக்கணும்னு சொன்னா ಅದನ್ನು ಜಯಿಸಬೇಕಂತ ಹೇಳಿದರೆ வேண்டுதல் செய்ய வேண்டும். ಬೇಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಬೇಕು. பாவத்தோடு போராடுவது, ಆ ಪಾಪದೊಂದಿಗೆ ಹೋರಾಡುವುದು, தீமையோடு போராடுவது ಕೆಟ್ಟದೊಂದಿಗೆ ಹೋರಾಡುವುದು இந்த அல்பாட்சனை ಈ காண்பிக்கிறது. ಆಲೋಚನೆ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತದೆ. அப்போஸ்தலனாகிய பவுல் ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು பிலிப்பியர் 1:11 ಫಿಲಿಪ್ಪರು 1:11ರಲ್ಲಿ அவன் சபைக்காக ஜெபிக்கின்றான். ಅವನ ಸಭೆಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ. போராடி ஜெபிக்கின்றான். ಹೋರಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. அருமையான தேவனுடைய ಪ್ರಿಯ பிள்ளைகளே, ದೇವರ ಸೇವಕರೇ, ஆண்டவர் கூட ದೇವರು ಸಹ அந்த பரமண்டல ஜெபத்துல சொன்னாரு, ಪರಲೋಕದ ಪ್ರಾರ್ಥನೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. தீமை நின்று எங்களை ಆ ரட்சித்து. ಕೆಟ್ಟದಿಂದ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಿ. ஹalleluya. நம்முடைய ஜெபமும் ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯು எல்லா தீங்கான காரியத்துல ಎಲ್ಲ ಕೆಟ್ಟದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ஆண்டவரே இந்த தேசத்தை ரட்சிங்க, ದೇವರೇ ದೇಶವನ್ನು ರಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஜனங்களை ரட்சிங்க. ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು, இந்த புது வருடம் பிறந்த உடனே ಈ ಹೊಸ ವರ್ಷ ಹುಟ್ಟಿದ ತಕ್ಷಣ பயங்கர ஆக்சிடென்ட். ತುಂಬಾ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ಸ್ಗಳು. அதுலயும் இன்னும் அந்த தீ அணையல. ಇನ್ನೂ கலிபோர்னியாவில ಕ್ಯಾಲಿಫೋರ್ನಿಯಾದಲ್ಲಿ காட்டு தீ. ಇನ್ನೂ ಆರಲಿಲ್ಲ. என்ன செய்யணும்னு அவருக்கு புரியல. ಏನು ಮಾಡಬೇಕಂತ ನಮಗೆ ತಿಳಿದಿಲ್ಲ. நம்ம தான் ஜெபிக்கணும். ನಾವೇ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. தீங்குகள் இந்த தேசத்துல வராம ಆ ಕೆಟ್ಟದು ಈ ಪ್ರದೇಶ நம்ம தான் ஜெபிக்கணும். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. நான்காவது சாம்பிராணி. ನಾಲ್ಕನೇದು ಸಾಮ್ರಾಣಿ. இது ஸ்தோத்திரத்துக்கு அடையாளமாயிருக்கு. ಇದು ಸ್ತೋತ್ರಕ್ಕೆ ಗುರುತಾಗಿದೆ. Thanksgiving. ಆ ಕೃತಜ್ಞತೆಗೆ ಗುರುತಾಗಿದೆ. இந்த சாம்பிராணி கூட ಈ ಸಾಮ್ರಾಣಿ ಸಹ நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. மரத்தின் பட்டையிலிருந்து எடுக்கிற ಮರದ ಪಟ್ಟೆ ஒரு ತೆಗೆಯುವಂತ மெஷின். ಒಂದು ವಸ್ತು. இத நெருப்புல போட்டா தான் ಇದನ್ನು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರೆ ಸಹ வாசனை வரும். ಸ್ಮೆಲ್ ಬರುವ ವಾಸನೆ ಬರುತ್ತದೆ. இதையும் இந்த தூப வர்க்கத்தோடு சேர்த்தார்கள். ಇದನ್ನು ಈ ಧೂಪ ವರ್ಗದೊಂದಿಗೆ ಸೇರಿಸಿದ್ದಾರೆ. இது நன்றி செலுத்துவதற்கு அடையாளம். ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு அடையாளம். ಕೃತಜ್ಞತೆ ಕುರಿತು ಸೇರಿದ ಗುರುತಾಗಿದೆ. பரமண்டல ஜெபத்துல கூட ಪರಲೋಕದ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸಹ கடைசியாக ஆண்டவர் சொல்கிறார், ಕೊನೆಗಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ராஜ்யமும் ರಾಜ್ಯವು மகிமையும் உம்முடையது என்று சொல்லி ನಿಮ್ಮದಂತ ಹೇಳಿ தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக ஆண்டவர் ದೇವರಿಗೆ கட்டளையிட்டார். ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳುವಂತೆ ಎಣಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஜெபத்திற்கு பதில் ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ನಾವು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸಬೇಕು. அண்ணா வேதனையோடு ஜெபித்தார். ನಾವು ವೇದನೆಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டவுடனே ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆ
ஹalleluya. தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்கிறார். ದೇವರು ಎಷ್ಟು ಉಪಕಾರವನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. அதுக்கு பதிலாக நம்ம நன்றி செலுத்த வேண்டும். ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳಬೇಕು. 1 தெசலோனிக்கேயர் 1:4, 2 தெசಲೋನಿಕೇಯர் 1:4, 2 தெசலோனிக்கேயர் 1:3, 2 தெசಲೋನಿಕೇಯர் 1:3 இவைகளில் ஆண்டவர் சொல்கிறார், ಇದರಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾನೆ, எப்போதும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ಯಾವಾಗಲೂ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳುತ್ತೀರಿ. எபேசியர் ಎಫೆಸದಲ್ಲಿ 1:14 இடைவிடாம ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ಎಡೆಬಿಡದೆ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳಿರಿ. தேவன் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் ದೇವರು ಮಾಡಿದ ಒಂದು ಉಪಕಾರಗಳನ್ನು ஒருபோதும் மறக்க ಎಂದಿಗೂ ಮರೆತು ಹೋಗಬಾರದು. நாங்க எங்க சபையில ನಾವು ಸಭೆಯಲ್ಲಿ வருஷத்தின் கடைசி பகுதியிலே உபவாசம் இருப்போம். ವರ್ಷದ ಕೊನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ಉಪವಾಸ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நவம்பர் 16 தொடங்கி 40 நாட்கள் உபவாசம் இருப்போம். ನವೆಂಬರ್ 16 தொடங்கி 40 ದಿವಸ ಉಪವಾಸ ಇರುತ್ತೇವೆ. எதுக்கு? ஜனவரி மாதம் முதல் ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களிலே, சபையிலே, ஊழியத்திலே செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுவோம். ಜನವರಿಂದ தொடங்கி ಇಲ್ಲಿ ತನಕ ದೇವರ ಕಡೆಯಿಂದ ಉಪಕಾರ ನೆನೆಸಿ ಕುಟುಂಬ ಸೇರಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಹೇಳುತ್ತೇವೆ. கடைசியில தான் ஜெபங்கள். ಕೊನೆಯದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು. முதலாவது நான் எழுதுவேன். ಮೊದಲು ನಾವು ಬರೀತೀವಿ. ஜனவரி மாதத்துல ಜನವರಿ ತಿಂಗಳಲ್ಲಿ என் குடும்பத்துல என்ன செய்தார், ನಮ್ಮ ಕುಟುಂಬ ದೇವರು ಏನು ಮಾಡಿದರು, என்ன ஆசீர்வாதங்களை நமக்கு தந்தார், ಯಾವ ಆಶೀರ್ವಾದ ದೇವರು ಕೊಟ್ಟರು, எந்த பொருட்களை வாங்கும்படி கிருபை ಯಾವ செய்தார், ವಸ್ತುವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ ದೇವರು ಕೃಪೆ ಕೊಟ್ಟರು, எவ்வளவு பணங்களை கொடுத்தார், ಎಷ್ಟು ಹಣ ದೇವರು ಕೊಟ್ಟರು, எல்லாத்தையும் எழுதுவேன். ಎಲ್ಲವನ್ನೂ ಬರೀತೇವೆ. ஒவ்வொரு மாசம் ಒಂದೊಂದು ತಿಂಗಳು எழுதி ஜனங்களுக்கு காமிச்சு ಬರೆದು ಜನರಿಗೆ ತೋರಿಸಿ இதே மாதிரி எழுதி ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಬನ್ನಿ. நீங்கள் அதான் கொண்டு வாங்க. ನೀವೆಲ್ಲರೂ ತಗೊಂಡಿರಿ. 40 நாட்கள் தேவனுக்காக நன்றி சொல்லுவோம். 40 ದಿವಸ ದೇವರ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳೋಣ. தேவன் செய்த உபகாரங்களை ದೇವರು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳನ್ನು ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ಎಂದಿಗೂ ಮರೆತು ಹೋಗಬಾರದು. ஆனா நம்ம ஒவ்வொரு ஜெபத்திலையும் ನಾವು ಒಂದೊಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗಳು மறக்காம என்ன சொல்லுவோம், ನಮ್ಮ ಮರೆಯದೇ ಹೇಳ್ತೇವೆ, என் ஆத்மாவே ನನ್ನ ಮನವೇ நீர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ನೀನು ಮಾಡಿದ ಉಪಕಾರವನ್ನು ಮರೆಯದೇ ஏதோ ಇರು. மந்திர மாதிரி சொல்லிட்டு ಏನೋ போயிடுறோம். ಮಂತ್ರ ರೀತಿಯನ್ನು ಹೇಳುವಂತೆ உண்மையிலேயே ನಾವು ನಿಜವಾಗಿ நம்முடைய ஆத்மா ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು தேவன் செய்த நன்மைகளை ದೇವರು ಮಾಡಿದ ಉಪಕಾರ மறக்கவே கூடாது. ಮರೆತೇ ಹೋಗಬಾರದು. சங்கீதக்காரன் சொல்றார், ಕೀರ್ತನೆಗಾರರು ಹೇಳಿದ್ದಾರೆ, ஆண்டவரே உமக்கு செய்த நன்மைகளுக்காக நான் நினைத்து செலுத்துகிறேன். ದೇವರಿಗೆ ಮಾಡಿದ ಉಪಕಾರ ನಾವು ಏನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ரட்சிப்பின் பாத்திரத்தை ರಕ್ಷಣೆಯ ಪಾತ್ರ ಎತ್ತಿಕೊಂಡು உண்மையே தொழுது கொள்ள வேண்டும். ನಿಮ್ಮನ್ನೇ ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. அருமையான தேவனுடைய தாசர்களே, ಪ್ರಿಯ ದೇವರ ದಾಸರುಗಳೇ, தொடர்ந்து ஜெபிப்போம். ಅವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. அப்போஸ்தலனாகிய பவுல் ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲ நமக்கு கற்றுக் கொடுத்த வண்ணம் ನಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟ ರೀತಿ நாம் ஜெபிப்போம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ வேண்டுதலோடு, ವಿಜ್ಞಾಪನೆ ஜெபத்தோடு, ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ விண்ணப்பத்தோடு வேடிக்கையொಂದಿಗೆ தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳೋಣ. கர்த்தர் நம்முடைய ஊழியங்களிலும் குடும்பங்களிலும் ನಾವು ಕರ್ತನ ಸೇವೆಗಳನ್ನು பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்வார். ಬಲವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. எல்லார் கண்களை மூடி நாம் ಎಲ್ಲರೂ ஜெபிப்போம். ಪ್ರಾರ್ಥನೆ Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே வந்து அப்பா சில மணி நேரங்கள் காத்திருப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல சாக்கியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஜெபம் என்ற உன்னதமான ஆயுதத்தை கர்த்தர் எங்கள் கரங்களிலே தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இதன் மூலமாய் அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். பாஸ்டர் நன்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. சவுண்டே கம்மியாச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.